الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم واخشوا يوما لا يجزي والد عن ولده ولا مولود هو جاز عن والده شيئا إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة. رواه الترمذي بسند صحيح. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா கொண்டு அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து அல்லாஹ்வினால் விலக்கப்பட்டவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலாக அடியேனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய வாழ்க்கையிலே ஒரு சொற்ப கால வாழ்க்கையுடைய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். குறுகிய கால வாழ்க்கை, ஒரு முடிவு, அது அந்த முடிவு யாருக்கும் எப்போது என்று தெரியாது. அந்த தெரியாமை என்று சொல்வது மக்கள் அதை நிச்சயம் தூரத்தில் நினைச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய மௌத்துடைய சிந்தனை அற்றவர்களாக, மௌத்துடைய ஞாபகம், அதை ஞாபகப்படுத்துறத கூட விரும்பாத ஒரு உணர்வுள்ளவர்களாக மக்களுடைய வாழ்க்கையை கலந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மவுத் என்று சொல்வது அது மிக நெருக்கமானது, உண்மையானது, கட்டாயம் வரக்கூடியது. அல்லாஹ் குர்ஆன்ல பல அமைப்புல அந்த மவுத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கட்டாயம் வரும், அதனை எல்லாரும் அந்த மவுத்தை சுவைச்சுதான் ஆகும். மவுத்தை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல மவுத்தாகும் என்று சொல்வதை விட வித்தியாசமான ஒரு வாசகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்றான்: குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும். சுவைப்பது என்று சொல்வது அது ஒரு உணவாக, ஒரு பானமாக இருக்கக்கூடியதை சுவைக்கலாம். மேலானவர்களே, மௌத்தை எப்படி சுவைப்பது என்று கேட்டால், அதனுடைய இன்பத்தையும் அந்த மௌத்துடைய துன்பத்தையும், மௌத்துடைய சந்தோஷத்தையும், மௌத்துடைய துக்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சுவைக்கக்கூடிய உணர்வு பூர்வமான ஒன்றாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த மௌத்துக்கு முன்னால் அந்த மௌத்துக்கான ஏற்பாடுகளை, தயாரிப்புகளை செய்து கொள்ளும். மேலான சகோதரர்களே, கியாமத்துடைய நாள், அதுல அல்லாஹ் குர்ஆன், பரிசுத்த குர்ஆன், இத ஆரம்பமாக இறக்கப்பட்ட ஆயத்து என்னன்னு சொல்லி கேட்டா, நாங்கள் எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். சூரத்துல் அலக்குடைய ஆரம்ப 5 ஆயத்துகள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று ஆரம்பிக்கப்பட்ட தொடர்ந்து 5 வசனங்களை அல்லாஹ் குர்ஆனுடைய ஆரம்பமாக அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான் என்றால்,
குர்ஆனுடைய கடைசி ஆயத். அந்த குர்ஆன்ல அல்லாஹ் ஹலாலையும் ஹராமையும், அந்த குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத்தையும் மக்ரூஹையும், அந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும், அந்த குர்ஆன்ல அல்லாஹ் உலகத்தையும் ஆகிரத்தையும் பலதையும் சொல்லி சரித்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த குர்ஆனுடைய கடைசி வசனம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்குகிறது. என்ன ஆயத் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். மக்களே, ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். மக்களே, ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். வத்தகூ யௌமா, ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாள் இருக்கிறதே, எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? நீங்க யாராக இருக்கலாம், எவராக இருக்கலாம். உலகத்துல ஒரு செல்வந்தனாக, ஏழையாக, படித்தவராக, பாமரராக, உலகத்துல என்ன நிலைமையில, எப்படி ஹாலாத்துல நீங்க வாழ்ந்திருந்தாலும் நீங்க அத்தனை பேரும் அல்லாஹ்வின் பக்கம் மீட்கப்படக்கூடிய நாள். அந்த நாள் கியாமத்துடைய நாள். துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்க எல்லாரும் அல்லாஹ்வின் பக்கம் மீட்கப்படுவீர்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நாள் உண்மையானது. உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தவன் உலகத்தை அழிச்சிடுவான். அதுக்கு பின்னால ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக 2 சூர் ஊதப்படும். முதலாவது சூர் ஊதப்பட்டால் உலகமே அழிந்துவிடும். இரண்டாவது சூர் ஊதப்பட்டால் அந்த முதலாவது சூர ஊதின இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் இரண்டாவது சூர ஊதக்கூடிய அந்த பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது சூர் ஊதப்பட்டால் வனஃபிஹ ஃபிஸ்-சூர், அல்லாஹ் சொல்றான், இரண்டாவது சூர் ஊதப்பட்டால் ஃபஇதா ஹும் மினல் அஜ்தாதி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். மக்கள் பூமிக்குள்ளே இருந்து எழுந்து வருவார்கள். அவர்கள் எங்கெங்க மரணித்தார்களோ அந்த இடங்களிலே இருந்து மக்கள் அப்படியே எழுந்து வருவார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானம் சொல்லிக் கொண்டு வருவார்களாம். ஆலு யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா, நாங்கள் கபருக்குள்ளே தூங்கிக் கொண்டிருந்தோம், யார் எங்களை எழுப்பாட்டினார்? மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உடலை உலகத்துக்கு அனுப்பக்கூடிய ரப்புல் ஆலமீன் உயிரை கொடுப்பதற்கு முன்னால் தாயுடைய கர்ப்பத்திலே 4 மாதங்கள் உடலை உருவாக்கி அதற்கு பின்னால அல்லாஹ் ரூஹை கொடுத்து அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி உடலை அல்லாஹ் குழந்தையிலே இருந்து பெரியவர்களாக மாற்றி அல்லாஹ் படைத்தான். ஆனால் கியாமத்துடைய நாள் இருக்கிறதே, கபருக்குள்ள இருந்து எழுதி வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உயிரை கொடுக்கும் போது அந்த உயிருக்கு ஏற்ப உடல் அங்கங்கு தயாரிக்கப்படும். எழுப்பி வரக்கூடிய நேரத்திலேயே அவர்கள் சொர்க்கவாதிகளுடைய உடல் கொடுக்கப்பட்டவர்களாக, நரகவாதிகள் நரகத்துக்கு ஏற்ப உடல் கொடுக்கப்பட்டவர்களாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு எழுப்பி விடுவார்கள். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும், மனிதர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். குறிப்பாக ஒரு நாள் வரப்போகிறது, இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், கியாமத்துடைய திடுக்கம் நிச்சயமாக இருக்கிறது. அந்த கியாமத்துடைய திடுக்கம் இருக்கிறது, பயங்கரம் இருக்கிறது. அது எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் வர்ணிக்கிறான், யௌம தரவுனஹா தஸ்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் தனது குழந்தைக்கு பாலூட்டுவதை விட்டும் பராமுகமாக கூடிய நாள். மறந்து விடுவார்கள். وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا, கர்ப்பிணி தாய்மார்களாக இருந்தால் தனது கர்ப்பம் கலைந்துவிடும். அவ்வளவு பயங்கரமான நாள். وَتَرَى النَّاسَ سُكَارَى, மக்கள் எல்லாம் போதை பிடித்தவர்களை போல எதையோ உணருவார்கள். வாய்களால் உணர்த்தி கொண்டிருப்பாங்க, எதையோ பேசுவாங்க, கதைப்பாங்க. وَمَا هُمْ بِسُكَارَى,
அவர்களுக்கு போதை கிடையாது. அவர்கள் போதை உண்டாக்கக்கூடியதையும் அவர்கள் பாவிச்சு அதை குடிச்சு தான் போதை உருவாக இல்லை. அந்த நிலைமை இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? வலக்கின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய அஸாபுடைய கடினத்தனத்தை கண்டு கியாமத்துடைய நாள் லேசான ஒரு நாள் அல்ல. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒவ்வொருவரும் போகத்தான் ஓணும், நிற்கத்தான் ஓணும், அல்லாஹ்வுடன் பேசத்தான் ஓணும், ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை சந்திக்கத்தான் வேண்டும். யௌம யஜஅலுல் வில்தான ஷீபா, சின்ன சின்ன குழந்தைகளுடைய முடிகள் கூட நனைத்து விடும். அந்த கியாமத்துடைய நாள் நடிக்க முடியாது, யாரையும் வைத்து பேசி கதைத்து சமாளிக்க முடியாது, பணம் கொடுத்து தப்ப முடியாது. யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், யாருடைய பணம் சொத்து செல்வம் எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்க மாட்டாது. யாருடைய குழந்தைகள் மூலம் எந்த விதமான பதவியும் கிடைக்க மாட்டாது. ஏனான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும், அல்லாஹ் சொல்றான், மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஹ்ஷவு யௌமா, கியாமத்துடைய நாளை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாள் இருக்கிறதே, லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ. ஒரு வாப்பா குழந்தைக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்க முடியாத நாள், ஒரு குழந்தையால் பெற்றோர்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்க முடியாத நாள். அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான், உறவுகள் இருக்க மாட்டாது. இரண்டாவது சூர் ஊதப்பட்டு விட்டால் ஃபலா அன்சாப பைனஹும் யௌமஇதின் வலா யதஸாஅலூன், மக்களுக்கு மத்தியிலே எந்த உறவு முறைகளும் வம்சங்களும் குடும்பங்களும் இருக்க மாட்டாது. அவர்கள் யாரும் யாரையும் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். எங்க குடும்பம் எங்க, பெற்றோர்கள் எங்க, மரணிக்கும் போது அழுது அழுது வாப்பாவை அடக்கின மகன், அழுது அழுது கண்ணீரோடு மனைவியை அடக்கம் செய்த கணவர், மனைவி கணவனை விட்டு அழுது அழுது ஜனாசாவை வீட்டுக்குள்ள இருந்து வெளியில் அனுப்பின மனைவி, எந்த பாப்பா மகனுடைய மையத்தை அடக்கும் போது அழுது கொண்டே தனது மகனை கபருக்குள் வைத்த பாப்பா. மேலான சகோதரர்களே, கியாமத்துடைய நாள் இருக்கிறதே, யாரும் யாரையும் விசாரிக்க கூட மாட்டார்கள். الأخلاء يومئذ بعضهم لبعض عدو, உற்ற நண்பர்கள் ஒருவரை ஒருவர் விரோதிகளாக மாறிவிடுவார்கள். يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه, தனது சகோதரனை தனது நண்பனை விட்டு விரண்டோடுவான், சகோதரனை விட்டு விரண்டோடுவான், தந்தையை விட்டு விரண்டோடுவான், தாயை விட்டு விரண்டோடுவான், மனைவியை விட்டு விரண்டோடுவான், குழந்தைகளை விட்டு விரண்டோடுவான். لكل امرئ منهم يومئذ شأن يغنيه, ஒவ்வொருவர்களையும் அவரவர்களை பராக்காக்கும் ஒரு பயங்கரமான நிலைமை அந்த நாளிலே இருக்கிறது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அன்பு மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, ஆயிஷா, கியாமத்துடைய நாள் இருக்கிறதே, எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா? மக்கள் அப்படி எழுதி வருவாங்க, கபருக்குள்ள இருந்து சூதப்படும் மக்கள் எழுந்து வருவார்கள். அவர்களுடைய கால்ல செருப்பு இருக்க மாட்டாது. சூரியன் ஒரு சான் அல்லது ஒரு முழம் நெருக்கமாக கொண்டு வந்து வைக்கப்படும். அவ்வளவு நெருக்கமாக ஆகிற சூரியன், அதனுடைய உஷ்ணம் கடினம், அதனுடைய கடினமான சூடு இருக்கிறதே, மக்கள் அப்படி அவரை கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். பூமி செங்குத்தரையாக மாற்றப்பட்டுவிடும். அந்த பயங்கரமான நாளிலே மக்களுடைய காலில் செருப்பு இருக்க மாட்டாது, உடலிலே ஆடை இருக்க மாட்டாது, அவர்கள் ஹத்னா செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, உலக நிலைமையை மையமாக வைத்து கேட்டாங்க,
யா ரசூலல்லாஹ் அஃபலா யரா பஅதுஹும் பஅதா, எல்லாரும் ஆண்கள் பெண்கள் பிரிக்கப்பட்டவர்களாக அல்ல, ஒரே இடத்திலே இருக்கும் போது ஆடையற்றவர்களாக இருந்தால் வெட்கமாக ஒரு நாணமாக இருக்குமே, யாரும் யாரை பார்த்துக் கொள்ள மாட்டார்களா என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் இருக்கிறது. சொன்னாங்க, ஆயிஷா அல் அம்ரு அஷத்து மின் அய்யரா பஅதுஹும் பஅதா. ஆயிஷா, அந்த கியாமத்துடைய கடினத்தனம் இருக்கிறது, அந்த பயங்கரமான நிலைமை இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய முடிவு என்ன வரப்போகிறது, தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, சொர்க்கமும் நரகமும் கண்ணுக்கு முன்னால் தென்பட்டுக் கொண்டிருக்கிறது. கியாமத்துடைய நாளிலே நல்லவர்கள் ஒரு பக்கம் பிரிக்கப்படுகிறார்கள், தீயவர்கள் மறுபக்கம் பிரிக்கப்படுகிறார்கள். கியாமத்துடைய நாள் அல்லாஹ் சொல்லி காட்டான், இன் கானத் இல்லா ஸைஹதன் வாஹிததன், ஒரே ஒரு சத்தம் தான் கேட்கும், சூரக்கூடிய சத்தம். அந்த சத்தம் கேட்டுவிட்டால் ஃபஇதாஹும் ஜமீஅன் லதைனா முஹ்தரூன், முழு மனித சமூகமும் எங்களுக்கு முன்னால் வந்து விடுவார்கள், முழு உலகமும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இறுதியாக பிறக்கக்கூடிய குழந்தை வரைக்கும் அத்தனை பேர் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா, அந்த கியாமத்துடைய நாளுடைய கடினத்தனம் இருக்கிறதே, மக்கள் ஒருவரை ஒருவர் பார்ப்பதை விட்டு கடினமானது. அப்படிப்பட்ட சிந்தனை உருவாக்கக்கூடிய இடம் அல்ல. மானத்தை பாதுகாக்க உலகத்திலே ஆடை தேவை என்று சொன்னால் அந்த ஆடையுடைய நோக்கமே அங்கு இல்லாமல் இருக்கும். கியாமத்துடைய நாளுடைய அந்த மைதானம் பயங்கரமானது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த கியாமத்துடைய நாள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் எந்த ரப்புக்கு முன்னால் தொழுது கொண்டிருக்கிறோமோ, எந்த அல்லாஹ்வை சுஜூது செய்கிறோமோ, எந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் சிரசை தலை பூமியிலே வைத்து சஜதாவில் ஈடுபடுகிறோமோ, எந்த ரப்பை நாடி தஹஜ்ஜுக்கு எழும்புகிறோமோ, எந்த ரப்பை நாடி இருப்பதை எல்லாம் மக்களுக்கு கொடுக்கிறோமோ, எந்த ரப்புடைய திருப்தியை சந்தோஷத்தை நாடி பகல் காலம் பசியோடு தாகத்தோடு இருந்து நோன்பு நோட்கிறோமோ, எந்த ரப்புக்காக வேண்டி குர்ஆனை பிரித்து ஓதுகிறோமோ, அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா, அந்த நாளையில சொன்னாங்க, உங்கள ஒவ்வொருவரும் மனிதர்கள்ல ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடன் பேசத்தான் வரும். லைஸ பைனஹு வ பைனல்லாஹி தர்ஜுமான், அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் மத்தியிலே எந்த விதமான மொழிபெயர்ப்பாளர்களும் டிரான்ஸ்லேட்டர்ஸும் இருக்க மாட்டார்கள். மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டிய தேவை ஏற்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய பேச்சு மக்களுக்கு நேரடியாக காதுகளுக்கு எட்டும். மக்கள் அல்லாஹ்வுடன் நேரடியாக பேசுவார்கள். யார் பேசுவாங்க? ஊர் மக்கள் வாங்க, ஊர் தலைவர் வாங்க, குடும்ப தலைவர் வாங்க, இல்ல, தனி மனிதராக கணவர் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் மனைவியும் அல்லாஹ்வுடன் பேசத்தான் வேண்டும், குழந்தைகளும் அல்லாஹ்வுடன் பேசத்தான் வேண்டும். அந்த கியாமத்துடைய நாள். ஏரான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அல்லாஹ்வுடன் பேசக்கூடிய தருணம் இருக்கிறது. ஃபயன்துரு ஐமன மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம் வயன்துரு அஷ்அம மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம். அல்லாஹ்வுடன் பேசும்போது அந்த பேசக்கூடிய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? ஒரு பெரிய ஒரு மினிஸ்டரோட போய் நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார்ந்து அங்க கதைக்கும் போது அந்த செட்டப், அந்த ரூம் செட்டப், அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுடைய செட்டப், அந்த சூழல், அந்த நிலைமை, அந்த பேச்சு, அந்த ரெக்கார்டிங், மேலானவர்களே, அந்த ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடன் அடியான் பேசுகிறான். அந்த பேசக்கூடிய நிலைமை இருக்கிறது. அவன் பேசுவதற்கு முன்னால் வலது பக்கம் திரும்பி பார்ப்பான், அவனுடைய செயலேடுகளை பார்ப்பான். அவன் உலகத்திலே முற்படுத்தி வைத்த நல்ல அமல்கள் வலது பக்கமாக இருக்கும். வயன்துரு அஷ்அம மின்ஹு
இடது பக்கம் திரும்பி பார்ப்பான். இடது பக்கமாக தான் முற்படுத்தி வைத்த மோசமான செயல்கள், பாவகரமான செயல்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். நேராக தலைக்கு நேராக வயம்புரு தில்கா வஜ்ஹிஹி, அவன் நேராக கண் முன்னால பார்த்தான் என்று சொன்னால் ஃபலா யரா இல்லா நார தில்கா வஜ்ஹிஹி, கண் முன்னால தெரிவது நரக நெருப்பை தவிர வேறு ஒன்றுமில்லை. கண் முன்னால நரகம் தெரிந்து கொண்டிருக்கும். அந்த நிலைமையிலே அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னக்கும் துதஊன யௌமல் கியாமத்தி பிஅஸ்மாஇக்கும் வஅஸ்மாஇ ஆபாஇக்கும், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் அழைக்கப்படுவீர்கள். எப்படி கூப்பிடப்படுவீங்க தெரியுமா? உங்களோட பேரையும் உங்களோட வாப்பட பேரையும் சொல்லி அல்லாஹ் கூப்பிடுவான். என் மகனை அல்லாஹ் அழைக்கும் போது அந்த மகனுடைய பேரோடு எனது பெயரும் இணைக்கப்படும். மகனுடைய பெயர் உதாரணமாக அப்துல்லாஹ் என்று சொன்னால், பாப்பாட பெயர் அப்துல் ரஹ்மான் என்று சொன்னால், இந்த அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் என்று சொல்லி பாப்பாட பெயரையும் சொல்லி அல்லாஹ் ஒவ்வொருவராக முழு உலகம் பார்த்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் முன்னால கூப்பிட்டு நலவுகளை தீமைகளை விசாரித்து அல்லாஹ்வினால் புகழப்படக்கூடியவர்கள் புகழப்பட்டு, அந்தஸ்துகள் உள்ளவர்கள் கொடுக்கப்பட்டு, அதாவுடையவர்கள் கேள்வி கேட்கப்பட்டு, பாவங்களை எல்லாம் எல்லோருக்கும் முன்னால் நிரூபிக்கப்பட்டு, எத்தனையோ கணவனுடைய பாவங்கள், ரகசியமாக செய்த பாவங்கள் மனைவி பார்த்து கொண்டிருப்பாள், நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவராயினது கணவர் என்று மனைவி ஆச்சரியப்படலாம். உலகமே மறைந்த மக்களை விட்டு மறைந்த எந்த சிசிடிவி கேமராவுக்கும் பிடிப்படாத மேலானவர்களே, பாதுகாப்பாக நடந்த எத்தனையோ குற்றங்கள் எல்லாம் அது வெளிவரக்கூடிய நாள். உறுப்புகள் அல்லாஹ்வுடன் பேச ஆரம்பிக்கும். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நாவுக்கு அல்லாஹ் பூட்டு போடுவான். உறுப்புகளை அல்லாஹ் பேச வைப்பான். கைகள் பேசும், கால்கள் பேசும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வை நல்லடியார்களே, எனவே அந்த கியாமத்துடைய நாளுடைய அந்த சந்தர்ப்பத்தில் யார் யாரெல்லாம் வெற்றியாளர்களோ அவர்களை வெற்றிக்காக தயாரிப்பதுதான் உலகத்தினுடைய வாழ்க்கையுடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பார்வைக்கு முன்னால் ஒரு தராசி கொண்டு வந்து வைக்கப்படும். மீசான், மீசான் என்று சொன்னால் என்ன? மீசான். அவர்களே, ஒருத்தர் சொல்றாரு, நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றேன், மறுமை நாளை ஏற்றுக்கொள்றேன், அல்லாஹ்வுடைய மீசானை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாரில்லை என்று சொன்னால் காஃபிராக மாறிவிடுவார். மேலானவர்களே, அந்த கியாமத்துடைய நாளுடைய உண்மையான சம்பவம், சரித்திரம், அந்த நிகழ்வு ஒன்றுதான் மீசான். மீசான் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் மக்களுடைய பார்வைக்கு ஒரு தராசியை கொண்டு வந்து வைப்பான். அதுல அந்த லஹு கிஃபதான், அதுக்கு 2 தட்டுகள் இருக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தட்டுல ஒன்றுலதான் நன்மைகள் போடப்படும். உலக வாழ்க்கையில செய்த நல்ல அமல்கள் இருக்கிறது. தபஸ்ஸுமுக ஃபி வஜ்ஹி அஹீக, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஒரு சகோதரரோட புன்முறுவல் போட்டு சிரிக்கிறீங்க. லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃப் ஷைஆ, எதையும் நல்ல காரியங்கள் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை சின்னதாக கருத வேண்டாம். வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலிக், உனது முஸ்லிமான சகோதரரோடு புன்முறுவல் பூத்த முகத்துடன் சந்திப்பதாக இருந்தாலும் சரி, அதுக்கு சதகா, உனக்கு சதகாவுடைய கூலி கிடைக்கிறது. மேலானவர்களே, அந்த சிரிப்பு கொண்டு வரப்படும். செய்த ஒவ்வொரு சிறிய பெரிய நல்ல அமல்கள் அந்த கியாமத்துடைய நாளிலே فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அது ஒரு அணுவளவு சிறியதாக இருந்தாலும் நல்ல காரியங்கள் கொண்டு வரப்படும், தீய காரியங்கள் கொண்டு வரப்படும். மீசானுடைய தராசில கொண்டு வந்து போடப்படும். அந்த தராசில போட்டா அது ஒரு நீதமான தராசி. அந்த
தராசில அந்த ஸ்கேல்ல எந்த அநியாயங்களும் நடக்க மாட்டாது. அந்த தராசி காட்டி கொடுக்கும். فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون. யாருடைய நன்மை தட்டு கனமாக மாறி விடுகிறதோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். வெற்றிக்கு அங்க இன்ஃப்ளூயன்ஸ் பாதிக்க முடியாது, பேசி கடக்கி சமாளிக்க முடியாது, அங்க வேற ஏதாவது ஷார்ட்கட் வே போட்டு போக முடியாது, யாரின் மூலமாக சரி நடிக்க முடியாது. உலகத்திலே நடிக்கலாம், ஏமாத்தலாம், மக்களுக்கு முகம் முன்னுக்கு புகழ்ந்து மக்களை சமாளிக்கலாம், பேச்சு திறனால் வெற்றி கொள்ளலாம், பணத்தை கொடுத்து தப்பிக்கொள்ளலாம். இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய உலகத்துடைய அற்பமான ஏமாற்றங்களே தவிர ஆகிரத்துடைய வாழ்க்கை இருக்கிறதே நடிக்க முடியாது. அங்கெல்லாம் ஷார்ட்கட் வே போட முடியாது, அங்கெல்லாம் பேச்சு திறன் வேலை செய்ய மாட்டாது, குடும்ப கௌரவம் குடும்ப பின்னணி மூலம் எதுவும் சாதிக்க முடியாது. யாரையும் மன் பத்தஅ பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய அமல் ஒரு அடியானை சொர்க்கத்தை விட்டு தூரமாக்குமோ அவருடைய நல்ல குடும்பம் என்று சொல்வதற்காக அந்த குடும்ப பின்னணி அவரை சொர்க்கத்தின் பக்கம் சேர்த்து வைக்க மாட்டாது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே அந்த கியாமத்துடைய நாள் நன்மை தீமை நிறுத்தப்படும் போது யாருடைய நன்மையின் தட்டு கனமாக மாறிவிடுகிறதோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். யாருடைய நன்மையின் தட்டு பாரமற்றதாக கனமற்றதாக மாறி தீமையின் தட்டு பாரமாக மாறிவிடுமோ فَأُولَئِكَ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُمْ فِي جَهَنَّمَ خَالِدُونَ. அவர்கள் அவர்களையே கேவலப்படுத்தியவர்களாக நிரந்தரமான நரகத்துக்கு நுழைய வேண்டியதாக இருக்கும். நரகம் என்றா எப்படி, சொர்க்கம் என்றா எப்படி, இதெல்லாம் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, ஹதீஸ்களிலே மிக தெளிவாக வந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதற்கான தயாரிப்புக்காக கொடுக்கப்பட்ட இன்னும் சில வருடங்கள் அல்ல, சில மாதங்களாக, சில நாட்களாக, சில மணித்தியாலங்களாக, சில நிமிடங்களாக கூட இருக்கலாம். அந்த ஆகிரத்துடைய தயாரிப்புக்காக யார் யாரோ எவ்வளவு எவ்வளவு எடுத்துக்கொண்டு வருவாங்க. கியாமத்துடைய நாள்ல பார்த்தா விளங்கும். கபருக்கு வரும் போது யார் யாரெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நபிமார்களுடைய பட்டோலையை பார்க்கலாம், சஹாபாக்களுடைய பட்டோலையை பார்க்கலாம். அந்த நாளிலே பெரும் பெரும் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்கள் உலகத்திலே வாழ்ந்து சிரமத்தோடு கஷ்டத்தோடு ரப்புடைய சந்தோஷத்துக்காக வாழ்ந்து ரப்புடைய திருப்திக்காக வாழ்ந்து ரப்பை அடைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களுடைய கூட்டம் எப்படி எப்படி எல்லாம் வரும்போது எனது நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும், எதை சம்பாதித்திருக்கிறேன், எதை எடுத்து செல்ல போகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய வாழ்க்கையில எங்களுடைய முதலாவது பகுதி தான் எங்களுடைய இபாதத்துகள் சீராக வேண்டும். என்ன இபாதத்? என்ன தொழுகை, என்ன நோன்பு, என்ன ஸகாத், என்ன ஹஜ், என்ன திலாவத்துல் குர்ஆன், என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய திக்ர், வாழ்க்கையில் எப்பையும் திக்ர் செய்யக்கூடியவர்களா? திக்ர் இருக்கிறதே அதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. தொழுகை நேரம், அந்த தொழுகையிலே ஈடுபடுவோம். குர்ஆனுடைய சந்தர்ப்பத்திலே நேரம் வைத்து தரத்து வைத்து சரியான முறையிலே குர்ஆனுக்காக டைம் கொடுப்போம். இன்னைக்கு போன்ல நாங்க எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், இந்த சோஷியல் மீடியாஸ்ல எவ்வளவு டைம் கொடுக்கிறோம், டைமை பாஸ் பண்றோம். அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை கபருக்கு போயா குர்ஆனை ஓத போகிறோம். குர்ஆனை கண்களால் பார்ப்பதற்கு இந்த எத்தனை நாட்கள் வாழ்க்கையில இருக்கிறதோ தெரியாது. இரவிலே கபருடைய வாழ்க்கை இரவும் பகலும் இருட்டாக இருக்கும். ஆனால் அந்த இரவுடைய நேரத்திலே ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. அச்சத்தோடும் ஆதரவோடும் தனது விருப்புகளை விட்டும் விலாக்களை தூரமாக்கி அல்லாஹ்வுடைய அந்த சந்நிதி, அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நின்று தொழக்கூடிய தஹஜ்ஜுடைய சந்தர்ப்பம் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை இரவுகள் இருக்கிறதோ தெரியாது.
எத்தனை இரவுகள் தஹஜ்ஜுதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறானோ தெரியாது. இன்னும் எத்தனை ஸலாம் தொழுகையுடைய வக்துகள் எனது கால்களால் இந்த மஸ்ஜிதுக்கு நடந்து வருவதற்காக சந்தர்ப்பம் இருக்கிறதோ தெரியாது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை இபாதத்துடைய பகுதிகளை நாங்கள் பார்த்து செய்யலாம். என்ன இபாதத்தில் விலகினம் இருக்கிறார், கபருக்கு போய் இபாதத் செய்ய முடியாது. அப்படி இபாதத் செய்தால் அந்த இபாதத்துக்கு கூலி கொடுக்கப்படவும் மாட்டாது. மேலான சகோதரர்களே, தயாரிப்போம் கபருக்காக இபாதத்தை கொண்டு. அதே மாதிரிதான் உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் தந்த ஒரு சந்தர்ப்பம், பஜார்ல வியாபாரம் செய்யும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு கூலி வேலையாக ஈடுபட்டோம், அல்லது ஒரு உத்தியோகத்தராக, வியாபாரியாக, விவசாயியாக, ஒரு உத்தியோகத்தராக, ஒரு ஏதோ ஒரு வாழ்க்கையில சம்பாதிக்கக்கூடிய ஒன்று அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் கேட்பார். வய்லுல் லில் முத்தஃபிஃபீன் الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون. அல்லாஹ் சொல்றான், அளவை நிறுவையிலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு வயல் என்று சொல்லக்கூடிய நரகம் உண்டாகட்டும், கேடு கெடுதி நஷ்டம் சாபம் உண்டாகட்டும். அளவையிலே நிறுவையிலே குறை செய்கிறார். அவன் மக்களுக்கு அளந்து நிறுத்து கொடுக்கும் போது குறைத்துக் கொள்கிறான், மக்களிடத்திலே இருந்து எடுக்கும் போது கூடுதலாக எடுக்க பார்க்கிறான். மேலான சகோதரர்களே, உலக வாழ்க்கையில அளவையும் நிறுவையும் என்று சொல்லக்கூடிய நேரத்துல என்னோட கண்களுக்கு தெரிகிறது. உதாரணமாக குரோசரி காரண, டெக்ஸ்டைல் காரண எங்களுக்கு சிந்தனைக்கு வரும். இது அளக்கிறதற்கும் நிறுக்கிறதற்கும் சொல்லப்பட்டது மாத்திரமல்ல. எனது வாழ்க்கையில நான் ஒரு நேரத்தை கொடுத்து அதற்காக பொருந்தி அதன் மூலம் எதையோ செய்து நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேனா? ஒருத்தர்கிட்ட வேலை செய்றேன், ஒரு கம்பெனியில நான் இருக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு டியூட்டி பொறுப்பெடுத்திருக்கிறேன், நான் ஒரு டீச்சரா இருக்கிறேன், நான் அதுக்காக ஒரு சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறேன். எல்லாமே பொறுப்பானது. அதற்கு கொடுக்கக்கூடிய நேரம் இன்னும் கபருக்கு போவதற்கு முன்னால் எத்தனை நாட்கள் இருக்கிறது? என்னுடைய இந்த ஊழியத்தை அழகாக செய்வதற்காக, நான் எடுக்கக்கூடிய ஊதியத்துக்காக, நான் செய்யக்கூடிய இந்த பணியை சரியாக செய்வதற்காக. பொய் இல்ல, புரட்டு இல்ல, ஏமாற்றம் இல்ல, கலப்படம் இல்ல, அநியாயம் இல்ல. மக்களோடு நல்லா நடந்து அழகான முறையிலே பழகி அவர்களோடு நல்ல முறையிலே கலந்து உறவாடி மக்களுக்கு நல்லதை கொடுத்து, மேலானவர்களே, அஹ்லாக்கோடு பண்போடு இந்த உலகத்துடைய வாழ்க்கை. அடுத்து முஆஷரா என்று சொல்லக்கூடிய எங்களது குடும்பங்களோடு நல்லா நடக்க வேண்டும். மேலானவர்களே, எனது மனைவியோட, எனது குழந்தைகளோட, எனது பெற்றோர்களோட, பாப்பாவோட பேசாத மகன்மார் பூமிக்கு வேலை பொறுக்கேதுமா? மேலானவர்களே, தனது அன்பு தந்தையோடு ஒழுக்கமாக நடக்காத, தனது அன்பு தானுடைய கடமைகளை பராமுகமாக இருந்து கொண்டு வாழ்க்கையில எவ்வளவு நல்ல காரியம் செய்யறான். ஹஜ் வேணுமா, உம்ரா வேணுமா, இன்னொரு நல்ல காரியங்கள் வேணுமா? தாயுடைய அன்பு, தாயுடைய கடமைகளை பழகியவனாக, அன்பு தந்தையுடைய பணிகளை விட்டும் தூரமானவனாக, பெற்றோர்களுடைய அதிருப்தி அடைந்தவனாக. மேலான சகோதரர்களே, ஏதோ உலகத்தில் எங்களுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறத போல நான் எதையும் செய்வேன், என்னைய தட்டி கேட்க யாரும் இல்லை, யார் தட்டி கேட்டாலும் நான் ஆடுறதும் இல்லை, அடங்குறதும் இல்லை என்று ஒரு கூட்டம் உலகத்துல. என் போக்குதான் சரியான போக்கு, நான் எப்படியும் இருப்பேன், எனக்கு யார் பக்கமும் தேவையில்லை, எனக்கு பணம் இருக்குது, காசு இருக்குது, உடல்ல பலம் இருக்குது, சக்தி இருக்குது, நான் எப்படியும் இருந்து கொள்வேன் என்ற கொள்கையில் ஒரு கூட்டம். மேலானவர்களே, காத்திருக்கிறது மௌத்து நாள், அதோடு எல்லாம் அடங்கிவிடும். பெரிய பெரிய சக்தி படைத்த பயில்வானும் அடங்கி விடுவான். அவருக்குள்ளே கொண்டு போய் வைக்கப்படத்தான் போகிறான், ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் குடும்பங்கள் எல்லாம் வருவாங்க, அழுவாங்க, போவாங்க, அதல்ல விஷயம். மேலானவர்களே, வாழும் காலத்தில் மக்களோடு நல்லா நடந்து, நல்லா பழகி, அஹ்லாக்கோடு பழகி, மனைவியோட, குழந்தைகளோட ஒழுக்கமாக பண்பாக நடந்து, அவர்களுடைய உரிமைகளை நிறைவேற்றி, மார்க்கத்தை கொடுத்து, கல்யாணம் முடிச்ச ஒரு
ஒரு பாப்பா இருக்கக்கூடிய ஒருத்தர் அல்லது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய சொத்து அவர்களுக்கு தீன கொடுக்கணும், மார்க்கத்தை கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய பயத்தை அல்லாஹ்வுடைய அச்சத்தை உண்டாக்கணும். என் மகன் சொர்க்கத்துக்கு போகணும், என் மகள் சொர்க்கத்துக்கு போகணும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பாக இரக்கமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில குடும்பங்களை வழிநடத்தினார்களோ, வழிநடத்த சொன்னார்களோ, அந்த முறையில எங்களுடைய குடும்பங்களை அழகான முறையில வழிநடத்தி குடும்பங்கள் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு அல்லாஹ் தந்த ஒரு காலம் இது உலகத்துடைய வாழ்க்கை. மேலான சகோதரர்களே, ரபியுல் அவ்வலுடைய மாதத்திலே ஆரம்ப பகுதியிலே கால் வைத்த நாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே பிறந்தார்களோ சந்தோஷமாக இருந்தாலும், மறுபக்கம் அதே அந்த மாதத்திலே அந்த ரபியுல் அவ்வல் மாதம் 12வது பிறை அன்று இந்த உலகத்தை விட்டு பெரியார்களை கொடுத்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை போய் அடைந்து விட்டார்களோ, அப்படிப்பட்ட அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பான இந்த மாதம் மேலானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையிலே வாழும் போது நல்லவனாக வாழ்ந்து நல்லவனாக மரணித்து கயாமத்துடைய நாளில அந்த நல்லவர்களுடைய கூட்டத்தில் எழுப்பாட்டப்படணும் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த பாடத்தை படித்து தந்து கொண்டிருக்கிறதே மேலானவர்களே, சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறையில நாங்கள் கவனம் செலுத்தி ஒவ்வொரு சுன்னத்தையும் மேலானவர்களே, வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கலாம், வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் மன் அஹ்யா சுன்னதன் மின் சுனனி உமிதத் பஅதி ஃபகத் அஹப்பனி, மேலானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு எனக்கு பின்னால மறைந்து போன சுன்னத்தான வாழ்க்கையை தேடி தேடி பின்பற்றுகிறார். என் வாழ்க்கையில எல்லாமே சுன்னத்து தான். நான் ஒரு டிரஸ் எடுத்தா இது சுன்னத்துக்கு தோதுவா இருப்பான், எனது கீழாடை சுன்னத்துக்கு தோதுவாக இருப்பான். யாரை போல உடுத்திருக்கிறேன், யாரை போல சாரம் இருக்கிறேன், யாரை போல ட்ரவுசர் இருக்குது. வாலிபர்கள் மட்டுமல்ல, எத்தனையோ முதியவர்கள் தலைமுடி யாரை போல, தாடி யாரை போல, வளர்த்திருக்கிற மீசை யாரை போல, உங்களோட குடும்ப கல்யாணங்கள் யாரை போல வாழ்ந்தோம் தெரியுமா? எந்த யஹூதி மேலானவர்களே அந்த பலஸ்தீனிய பூமியில அந்த ரஸால இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் சின்னம் சிறார்களை அந்த பலகீனமான பெண்களை ஈதிரக்கமில்லாமல் கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த யஹூதிகள், அநியாயக்காரர்கள், துர்நாற்றம் படைத்தவர்கள், கல் நெஞ்சம் உள்ளவர்கள், மிக இழிவானவர்கள், மோசமானவர்கள். பரிசுத்த குர்ஆன் ஒவ்வொரு சூறாவை திரட்டி பார்ப்போம். ஆரம்ப சூரத்துல் ஃபாத்திஹா, அடுத்த சூரத்துல் பக்ரா, அடுத்த சூரத்து ஆல இம்ரான், அடுத்த சூரத்துல் நிசா, அடுத்த சூரத்துல் மாஇதா, அன்ஆம், அராஃப், அன்ஃபால், தௌபா என்று ஒவ்வொரு சூறாவையும் திரட்டி பார்ப்போமாக இருந்தால் அடிக்கடி குர்ஆனுடைய அந்த வாசகங்கள் பதுவா செய்து கொண்டிருக்கக்கூடிய, சாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இழிவான அவர்களை உங்களுடைய நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்த லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யஹூதிகளை நஸாராக்களை உங்களுடைய நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்து வைத்த அப்படிப்பட்டவர்களை வாழ்க்கையிலே விரோதிகளாக கருதி கொண்டு நேசர்களாக மாற்றி இருக்கிறோம். எப்படி நேசர்களாக? வார்த்தையிலே வெறுக்கிறோம், வாழ்க்கையிலே விரும்புகிறோம். வார்த்தையால் வெறுத்து என்ன பிரயோசனம்? வாழ்க்கையால் அவர்களுடைய வாழ்க்கையை போல வாழ்ந்து கொண்டே என கல்யாணம் யஹூதி மாதிரி, என வீடு யஹூதி மாதிரி, என வியாபாரம் தொழில் யஹூதிய போல, என உடுப்பு நிறைய பேருடைய ஆடை இருக்கிறது. இது ஒரு பிரதானமான ஒன்று. அது அந்த வாழ்க்கையுடைய அந்த கொள்கையை காட்டிக் கொடுக்கும். ஆடை என்று சொல்ல உடுப்பு தானே என்று சொல்றதல்ல. அந்த கல்ச்சரை பார்க்கணுமா உடுப்புல பார்க்கலாம். உடுப்புக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தம் பெருசாக இருக்கிறது, பெரிய சம்பந்தம்.
எங்களுடைய சிறார்களுடைய ஆடைகள் வரைக்கும், வாழ்க்கை வரைக்கும், பாடசாலைகள் வரைக்கும், எங்களுடைய வீட்டில் உள்ள பெண்களுடைய அந்த வாழ்க்கை வரை ஒவ்வொன்று எடுத்து பார்த்தாலும் أنتم أولئك تحبونهم ولا يحبونكم. நீங்க அந்த யஹூதிகளை விரும்புறீங்க, அவங்க உங்களை விரும்புறாங்க இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, وَإِذَا لَقُوكُمْ قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا عَضُّوا عَلَيْكُمُ الْأَنَامِلَ مِنَ الْغَيْظِ. உங்களோட சேர்ந்தா நாங்க நீங்க தான் உண்டுதான் என்று சொல்றாங்க. மறைஞ்சு போனா விரல வாயில வச்சு உங்களுக்கு எதிராக கடிக்கிறார்கள். عَضُّوا عَلَيْكُمُ الْأَنَامِلَ مِنَ الْغَيْظِ. விரல் நுனிகளை வாயில் வைத்து கடிக்கிறார்கள் கோபத்தின் காரணமாக. முஸ்லிம்களோடு எல்லாரும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கோபத்தை غَيْرِ مَغْضُوبِ عَلَيْهِمْ, அல்லாஹ்வுடைய கோபத்தை அடைந்தவர்கள் யஹூதிகள். அப்படிப்பட்ட யஹூதிகளுடைய வாழ்க்கைக்கு இன்பமாக மாற்றிருக்கிறோம். மாறுவோம், வாழ்க்கையை மாற்றுவோம். யஹூதியத்திலே இருந்து அந்த மேலான முஹம்மதியத்தின் பக்கம், சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறையின் பக்கம் ஒவ்வொன்றாக எடுத்து பார்ப்போம். எனவே இந்த செயல் சுன்னத்துக்கு தோதுவாக இருக்கிறதா, யஹூதியத்துக்கு தோதுவாக இருக்கிறதா? ஏராளமான சகோதரர்களே, ஊருடைய ஒற்றுமை பாதுகாக்கப்பட்டு ஊரில் நாமும் நல்ல காரியங்களை செய்து மௌத்துக்கு முன்னால் ஏதாவது சாதனை படைக்க வேண்டும். என்னோட பிள்ளையில வளர்க்கணும் அப்படிதான், பிள்ளையில சிந்தனையில போனோம் அப்படிதான். என்ன மகன், நீங்க ஏதாவது சாதிக்கணும். பூமியில வந்தோம் வாழ்ந்தோம் மௌத்தாகிறோம் என்று சொல்வதல்ல, சாதிக்கணும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹ் விரும்பின காரியங்களை நீங்க ஈடுபடுத்தணும். நானும் அப்படிப்பட்ட தீனுள்ள குடும்பங்களா, மனைவி குழந்தைகளாக மாறணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில கொண்டாடக்கூடிய நல்ல தௌஃபீக யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. எங்கள் எல்லோரையும் நல்ல முறையில மூத்தாகி நல்ல முறையில உன்னை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீனிய மண்ணிலே யா அல்லாஹ் சகோதரிகள் சிறார்களுக்கு யா அல்லாஹ் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துடைய அந்த கையை பரக்கத்தை வைத்து அவர்களுக்கு நலவை கொடுப்பாயா, கையை கொடுப்பாயா, வெற்றியை கொடுப்பாயா. அந்த முஹம்மதியத்துடைய கவலையை வளர்த்துடுவாயா. யஹூதியத்தை யா அல்லாஹ் அப்படியே கேவலப்படுத்துவாயா. அல்லாஹும்ம அக்ரிஜுஹும் அதில்லத்தன் சாகிரீன், கேவலமானவர்களாக அந்த மண்ணில் இருந்து அவர்களை வெளியாக்குவாயா. யா அல்லாஹ் என்னுடைய துஆக்களை கபூல் செய்வாயா. آمين آمين يا رب العالمين والحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد فيا أيها الناس اتقوا الله حق التقوى، فإن الله تبارك وتعالى أمرنا بأن نتقي ونخشى كما قال الله عز وجل: يا أيها الناس اتقوا ربكم واخشوا يوما لا يجزي والد عن ولده ولا مولود هو جاز عن والده شيئا إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. ما بعد، فيا أيها الناس اتقوا الله حق التقوى، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم
وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم بأمر الله عمر، وأصدق حياء عثمان، وأقضاهم علي كرم الله وجهه، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم من بعدي غرضا، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير الذي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. يا قاضي الحاجات ويا رافع الدرجات ويا غفار يا ستار يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام وأنصارا وأذل الشرك وأشرارا. اللهم وفقنا لما تحب وترضى، واجعل آخرتنا خيرا من الأولى يا رب العالمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم.